Hello everyone. Stock market live experiments 365 days experiment or day 6 indicate disclaimer. So இந்த stock market live experiment அதாவது இந்த 365 days experiment or இந்த particular வீடியோஸில் இருந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம தர மாட்டோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி டோன்ட் லூஸ் யோர் மணி. இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை இழந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. உங்களுடைய பணம் உங்களுடைய பொறுப்பு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஹோல்டிங்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1.5% வந்து இறங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒன் டேயில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்டட் வந்து 8298, இப்போ வந்து 8255 இருக்குது. ஸோ இன்றைக்கி எதுவும் லைவாக ட்ரேடிங் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் வந்து லைவ் இது வந்து போடவே இல்லை. இப்போ 7:30 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து இதை ரெக்கார்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வேறு சில விஷயங்களை பற்றி நம்ம அடிக்கடி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த கோல்டு இஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணியிருப்போம். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களை வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அப்புறம் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும். அதோட எல்லா விஷயங்களும் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரியணும். அப்படிங்கிறதுனாலே அதை வந்து புதுசாக இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் உண்மை அப்படின்னாலும் இது வந்து கம்ப்ளீட்லி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து நான் வந்து இதை நம்ம ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி பண்ணியிருப்போம் இந்த கம்பேரிசனை, கோல்டு வெர்சஸ் இது. பட் இதில் நான் எடுத்திருக்க ஸ்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸு, பிரிட்டானியா, ஐடிசி, டாடா மோட்டார்ஸு, டாடா ஸ்டீல், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்ஸ். இப்போது வாரன் பஃபட் பார்த்திங்க அப்படின்னா அவர் கோக்கை பை பண்ணியிருப்பார். எதனால் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஸ்டாக் வந்து மக்கள் மத்தியில் எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபுட் ரிலேட்டட் இது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் அதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது. ஐடிசியில் இருக்கிற ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனிலலாம் நம்ம வேலை பார்த்தா நம்ம அந்த கம்பெனியோட எல்லா பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நம்ம அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவோம். அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஓரளவு அந்த கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனி, இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்குது, இவங்க வந்து ஒரு டாப் லீடிங் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தனியாக வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இதுக்குள்ளே போவாங்க. கரெக்டுங்களா? பட் ஆஸ் அ காமன் மேன் இப்போது நாம் இந்த எக்ஸசைஸையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 365 நாளில் ஒரு சின்ன குறைந்த தொகை, எனக்கு இதை விட கம்மியாக வச்சு ஆரம்பிச்சிருந்துருக்க முடியும். பட் உண்மையாகவே இந்த 8000ங்கிறது ரேண்டம் நம்பர் தான். என்கிட்ட அங்கே இருந்தது கேஷு, என்கிட்ட வேறு கையில் கேஷ் எதுவுமே கிடையாது. அந்த 8000 மட்டும்தான் இருந்தது கையில் லிக்விட் கேஷாக. அந்த 8000 நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு, ஒரு க்ரோ அக்கௌண்ட்டில் போட்டுட்டு, இதை வந்து நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாராலையும் இதை பண்ண முடியும். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை வந்து எப்படி நம்ம இந்த 365 நாள் இது என்னவா மாறுது, இதில் வந்து பாதகம் என்ன, இதில் வந்து ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எந்த கம்பெனியில் போய் நம்ம பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2008, 7 டைமில் வந்து நான் வந்து பைக் வாங்கினேன். ஸோ அப்போ வந்து என்னோடய பைக்கோட டயர்ஸ் வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான். ஸோ ஆனால் அப்போது வந்து அந்த ஷேரோட ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000, 5000 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரில. பட் ஸ்டில் நான் அந்த ஸ்டாக்கை வாங்கி ஒரு 6 ஸ்டாக் என்னமோ வாங்கி ஒரு 300 ப்ராஃபிட்டுக்கு வாங்கிட்டு விற்றுட்டேன். இன்றைக்கி எம்ஆர்எஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் தி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக். நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் தான். இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 lakhs, 1,34,000 ரூபா. இது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 52 வீக் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 1,51,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயம், அதுவும் நல்ல கம்பெனியாக இருக்குது. அதோடைய பொருட்களை வந்து நம்ம வாடிக்கையாளராக இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு வாடிக்கையாளர் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இருக்கிறதுலே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் வந்து எம்ஆர்எஃப் லிமிடெட் தான். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு வந்து எல்ஐசி எடுத்துக்கலாம். எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ
நீங்கள் எல்ஐசி ஷேரை வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேர் வரல. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏன் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கிறேன். ஐ மீன் யூ கேன் இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கலாம். இப்போ எல்ஐசி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷேர் தான். இது வந்து தனியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எல்ஐசி பாலிசி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்காம இருந்திருக்கவே முடியாது. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி இங்கே வந்து இந்த பிஎஸ்சி இந்தியா .com அப்படிங்கிற சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்எஸ்சி பிஎஸ்சி 2 இருக்குது. பட் எனக்கு பர்சனலி பிஎஸ்சி இந்தியா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்கைவ்ஸ் கிளிக் பண்ணேன். இங்கே போயிட்டு இயர்லி அப்படின்னு போயிட்டு சும்மா வந்து நம்ம ஒரு 2012லேருந்து போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2022ல் இந்த ஸ்டாக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ லோ ப்ரைஸ் இருந்ததுன்னா 588 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 684, அதுக்கப்புறம் 843 அப்படின்னு ஸ்லோவாக கிளைம்ப் ஆகி இன்றைக்கி வந்து 1221 இருக்குது. இப்போது இது வந்து இன்னும் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இது ஒரு நம்பகமான கம்பெனி. ஏன்னா இருக்கிறதுலே இன்சூரன்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசி தான் நம்ம போவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் உங்களாலையும் ரெகுலராக யூஸ் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்ட்டோ இல்லைனா ஏதோ ஒரு விஷயமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபேவரபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இன்றைக்கி இதோட போதும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி.